அமைதி அமைதி, எங்கே பார்த்தாலும் அமைதி. பிரியாணி பண்ணியிருப்பானுங்க இந்த பேரட்ஸ் எல்லாத்தையும். ஜெட்டி பியர் கார்டனா இது, என் பர்கர் அவங்க எடுத்து சாப்பிட்றாங்க. லேக் பர்லி கிஃபின்ஸ் இஷ்யூ ஆயிடுச்சு. பியூட்டிஃபுல்லாக இருக்குது, நோ வேர்ட்ஸ். ஸோ நாங்கள் எதுவும் பே பண்ணல, அப்படியே அப்படியே ட்ராவல் பண்ணி வந்துட்டோம். நாங்கள் தங்கியிருக்கேன். ஸோ இப்போது இந்த மியூசியம்லேருந்து கிளம்பிட்டோம். கிளம்பி ஒரு கஃபே போகிறோம். 1:30 மணி ஆகுது. ஸோ சாப்பிட்லான்னு சொல்லிவிட்டு அப்படியே நடந்து போனோம். ஒரு 750 மீட்டர்ஸ் இருக்குது. புக் பிளேட் கஃபேன்னு சொல்லி பாருங்கள். நம்ம ஊர்லலாம் பேரட்டை பார்க்க முடியுமா? இந்த மாதிரி வைல்ட் பேரட்ஸை எப்படி மேய்ச்சிட்ருக்குதுங்க பாருங்கள். நம்ம ஊரில் பார்த்துருந்தானுங்க நேரம் பிடிச்சி தூக்கிட்டு பிரியாணி பண்ணியிருப்பானுங்க இந்த பேரட்ஸ் எல்லாத்தையும். அதுவும் டிஸ்டிங்க்டாக இருக்கு, மீன் யூனிக்காக இருக்குது. எப்படி இருக்குல்ல? அமைதி அமைதி, எங்கே பார்த்தாலும் அமைதி. யாருன்னா இருக்கீங்களா? அந்த மாதிரி தான் இருக்குது இந்த ஊர் கேன்பரா. ரொம்ப அமைதியாக இருக்கு. பட் நைஸ். யாருமே இல்லை, டிராஃபிக் இல்லை, ஒன்றும் இல்லை. மெயின் பார்லிமெண்ட் இருக்கிற ஏரியா இது. ரொம்ப சில்லாக, ரொம்ப கூலாக, அப்படியே ஜாலியாக இருக்கிறாங்க எல்லாரும். Where do we have to go now? Jetty Beer Garden. Jetty Beer Garden. Where do we have to go? நேராக போகணும். அதான் இந்த மியூசியம். அதில் பேக் சைடில் வந்து ஒரு கஃபே இருக்குது. ஒரு லேக் வீக் கஃபேன்னு நினைக்கிறேன். அங்கே தான் போகிறோம். லைப்ரரி ஆஃப் ஆஸ்திரேலியா. ரீபாமா இல்லைடா, இப்படி போய் அப்படி போகணும். இதை போட்டிருக்கு பாருங்க, நேஷ்னல் லைப்ரரி ஆஃப் ஆஸ்திரேலியா. அப்படியே உள்ளே நடந்து போயிட்டுருக்கோம். மேபி இந்த கஃபேலாம் அந்த சைடு இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துக்கு தான் போகிறோம் நாங்கள். புக் ஃப்ளைட், ஃபீட் யூர் கியூரியாசிட்டி, காஃபி, பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லன்ச். ஓகே, இந்த சைடு பார்த்தல அப்படியே போகிறோம். வந்துட்டோம். கஃபே வந்து அந்த சைடு இருக்குது. வாங்க போகலாம். தீபா மேடம், பியூட்டிஃபுல்லாக இருக்குது இந்த பிளேஸ். அப்படின்ற இடத்த கண்டுபிடிச்சிடும். இதை சாப்பிட போகிறோம். பாப்பா எப்படி ஃபுட்டுன்னு சொல்லிட்டு வெளியும் உட்காந்து சாப்பிட்லாம். ஓகே, ஆர்டர் பண்ணுவோமா? Lunch available till 3. ஓகே, நான் ஆர்டர் பண்ணிட்டு வரேன். வெளியே வந்து ஒரு இந்த சீனிக் வியூ இருக்குது, அங்கே உட்காந்து சாப்பிட்லான்ட்டு யோசிக்கிறேன். எங்கே இருக்கு? ஐயோ, இங்கே வேண்டாமா? நல்லா இருக்குதுப்பா, இங்கே உட்காந்து சாப்பிட்லாம். ஓகே, அவளுக்கு பிடிக்கல, உள்ளே போயிடுவோம். ஃபுட்டு வந்துடுச்சு. வாகு பீஃப் பர்கர், அப்புறம் எனக்கு வந்து ஒரு பிளேட்டு இந்த எக்கு, ப்ரெட்டு, அவகேடோ இதெல்லாமே வந்துருக்கு. இது வாட்டர். மேடம் வந்து வழக்கம் போல் இதை ஆர்டர் பண்ணாங்க. அதை பார்த்துட்டு மேடம்க்கு பிடிக்கல. ஸோ அதை என் தலையில் கட்டிட்டு என் பர்கர் அவங்க எடுத்து சாப்பிட்றாங்க. எப்பவுமே இந்த மாதிரி ஒரு ஆளை நான் மாட்டிக்கிட்டேன். ட்ரை பண்ண வேண்டியது, வாங்கி வந்து அந்த பிளேட்டு வந்து பார்ப்பாங்க. பிளேட்டை பார்த்துட்டு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இல்லைன்னா அது ஏன் தலையில் கட்டு அந்த அம்மா வந்து என்னோடதை எடுத்து சாப்பிடுவாங்க. இதுக்கு வந்து நீங்கள்லாம் lettuce veggies you don't eat. lettuce and veggies நிறைய இருக்கு.
என்ன பண்ணுறது பாருங்கள், கல்யாணம் பண்ண எவ்வளோ பிரச்சனைகள். ஓகே, சாப்பிட்டு முடிக்கிறேன். பயங்கர ப்ளசண்ட்டாக இருக்குது. நல்ல சன்ஷைன், குளிர், எல்லாமே சூப்பராக இருக்குது, பிரைட்டாக இருக்குது, க்ளீனாக. ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பிளான்னா, அந்த லேக் இருக்குல்ல, அந்த லேக் ஓரமாக ஒரு வாக்கிங் போகலாம் அப்படின்னு யோசிச்சுட்ருக்கோம். அது எப்படி இருக்குன்னு ஒரு வாட்டி போய் நேராக போய் கிட்டே போய் பார்த்துட்டு அப்புறம் டிசைட் பண்ணுவோம். மேபி அங்கே ஐ திங்க் வி ஷுட் கோ திஸ் வே அண்ட் செக். இல்லை, அதான் க்ளோஸாக இருக்குது. அங்கே வந்துட்டு இந்த ரிவர் போட் மாதிரிலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அந்த ரிவர் போட் எதனா கிடச்சிதுன்னா அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரலாம் அந்த லேக்கு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்கோம். இப்படி அடிக்குது பார்த்தீங்களா சூரியன் ஃபேஸில், அப்போ கூட ஜில்லுன்னு இருக்குது. ஐயோ, ஓகே. வேறு என்ன இன்றைக்கி பிளான்? இது மட்டும் இப்போது சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த போட் எதனா கிடச்சிச்சுன்னா இதை பண்ணுவோம். இதை பண்ணிவிட்டு இந்த ட்ரிப் எடுத்துகிட்டு அப்படியே திருப்பி ஹோட்டலுக்கு போக வேண்டியது தான். ஹோட்டல் அப்பார்ட்மெண்ட்டுக்கு போக வேண்டியது தான். இதுதான் பிளான். யாருமே இல்லை. யாருன்னா இருக்கீங்களா? அமைதியாக இருக்குது. அப்படி இருக்குது. நம்ம அப்படிதான் இருக்குது இந்த ஊர். நம்ம ஜில் 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 துபாயிலேருந்து வந்துட்டு ஜில் துபாய், நாட் ஜில், மின்னல் துபாயிலேருந்து வந்துட்டு இந்த யாருன்னா இருக்கீங்களா? இந்த ஆஸ்திரேலியாவில் ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா, எங்களுக்கு துபாய் தான் பிடிச்சிருக்கு. துபாய் தான் பிடிச்சிருக்கா மேடம்க்கு? அப்பா, இந்த எஜ்ஜுக்கு இந்த அங்கேருந்து இங்கே வரைக்கும் வந்திருக்கோம். அது எங்கே கொண்டு போகுதுன்னு தெரில. ஆனால் இங்கே எதுவும் போட்டு மாதிரி தெரியலையே ரீபா. பேட்ரிக் ஒயிட் டெரஸ். ஓகே, அப்படியே போகிறோம் அந்த லேக்கை போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு. அது என்ன கெஃபின்? ஏதோ ஒரு கெஃபின் ஆச்சு. ஒரு நிமிஷம். லேக் பர்லி கிரிஃபின், லேக் பர்லி கிரிஃபின்ஸ் அந்த இடம். அதில் ஒரு இஷ்யூ ஆயிடுச்சு. என்னென்னா, அந்த இடத்துல முதல்ல வந்து ஒரு ரிவர் க்ரூஸ் மாதிரி வச்சுட்டு இருந்துருக்காங்க. அந்த ரிவர் க்ரூஸ் வந்து இப்போது ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. என்ன இஷ்யூனா, December 22 லாஸ்ட் இயர் ஏதோ ஒரு சின்ன இன்சிடெண்ட் ஆகிடுச்சான். அதனால் அது வந்து ஒரு எக்ஸ்டென்சிவ் மெயின்டெனன்ஸ்குள்ளே போயிருக்கு இந்த க்ரூஸ். ஸோ அதனால் இப்போ அது அவைலபிள் இல்லை. வேணும்னா நீங்கள் வந்து ஒரு ஸ்கூட்டர் எடுத்துக்கிட்டு நீங்களே ஜாலியாக சுற்றி வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பார்ப்போம், கிட்ட போய் பார்த்தா தெரியும் ஸ்கூட்டரில் சுற்ற முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ரீபா வந்து ஷீ கேன் ரைட் ஸ்கூட்டர், பட் அவளுக்கு வந்து வாக் பண்ணுவோம். கோல்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே குறையிற மாதிரியும் இருக்குது, ஏறுற மாதிரியும் இருக்குது, நிற்குதான் உருள் தான், அந்த மாதிரி இருக்குது. என்ன இப்போ ஓவராக கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். என்ன நீ வந்தாச்சு. அப்படியே அங்கேருந்து அந்த எண்டிலேருந்து நடந்து நேராக இந்த லேக் பர்லி கிரிஃபின் அந்த லேக்குக்கு வந்தாச்சு. பியூட்டிஃபுல்லாக இருக்குது, நோ வேர்ட்ஸ், அவ்வளோ அழகாக இருக்குது. ஐயோ, எப்படி இருக்குது பாருங்க. இல்லை, வாத்து ரெண்டு ஒன்று தான். வா, அழகாக அப்படியே கொஞ்ச நேரம் உட்காந்து இயற்கையை ரசிக்கலாம் என்று நினைக்கிறேன். கொஞ்ச நேரம் இங்கே அப்படியே உட்காந்துட்டு தீபாவை கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுக்கணுமா, ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே போவோம். எப்படி இருக்கு பாருங்க. எனக்கு தெரில இது கேமராவில் எப்படி கேப்சர் ஆகும்னு சொல்லிட்டு. நேரில் பார்க்கும்போது ஒரு டிஃப்ரெண்ட் வைப்பில் இருக்குது.
நல்ல ப்ரீஸியாக இருக்குது, செம்ம சில்லுன்னு இருக்குது. அப்படியே நடந்து பஸ் ஸ்டாண்டுக்கு வந்திருக்கோம். பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டோம் திரும்பி போகிறதுக்காக. 3:46க்கு பஸ்ஸு. அங்கே இருக்கிற இடம் இங்கேருந்து ஒரு 15 மினிட்ஸ். நடந்துலாம் போனாலே 15 மினிட்ஸ் நடந்து போனோம். பஸ்ஸில் ஒரு 2 மினிட்ஸில் போய் இறக்கிடுவோம். அங்கேருந்து இன்னொரு 8 மினிட்ஸ் நடக்கணும். ஆல்ரெடி ஒரு 10 மினிட்ஸ் நடந்துடும். ஸோ இதுதான் பஸ் ஸ்டாப். பஸ் 5ல் ஏறணும் நம்ம. ஆ 5 ஓகே, நான் செக் பண்ணுறேன். 6 சாரி. திருப்பி பஸ்ஸில் ஏறிட்டோம். R6ன்னு ஒரு பஸ்ஸில் ஏற வேண்டியதுனால அது நிறுத்தலை. இந்த பஸ் ஏதோ அவுட் ஆஃப் ஆர்டர், மிஷின்லாம் ஒர்க் ஆகல. அதனால் காசுலாம் வேணாம், ஜாலியாக ஏறிட்டு ட்ரைவ் வாங்க டிரைவர். ஸோ நம்ம வந்து இறங்க வேண்டிய இடம் வந்து சிட்டி ஸ்டேஷன் 5 அந்த இடத்துக்கு போகுதுன்னு சொல்கிறாரு இவர். அங்கேருந்து இறங்கி ஒரு 8 மினிட்ஸ் வாக் அப்பார்ட்மெண்ட். ஓகே, வந்து இறங்கியாச்சு. இதில் ஒரு விஷயம் என்னென்னா, இந்த பஸ்ஸில் அந்த கார்டு மிஷின் வந்து ஒர்க் ஆகலை. ஸோ அதனால் அவர் என்ன சொல்லிட்டாரு, ஃப்ரீ, உங்களுக்கு காசுலாம் கொடுக்க வேணாம், அப்படியே ஏறுங்கன்ட்டு. ஸோ நாங்கள் எதுவும் பே பண்ணல, அப்படியே ஏறி அப்படியே ட்ராவல் பண்ணோம். ஓகே ரீபாம்மா, போகலாமா? ஐ திங்க் நாங்கள் அந்த ரோடு போனோம். கொஞ்சம் தூரம் நடக்க வேண்டியது இருக்குது. ஒரு 8 மினிட்ஸ் வாக்கு. ஆல் இன் ஒன் சூப்பர் மார்க்கெட்டில் இடம் இருக்குது பாரு ரீபா. நம்ம அங்கே போனோம், அந்த ரோட்லேருந்து நேராக போனோம். ஆமாம், கிராஸ் பண்ணோம். இதோ இருக்கு. இதோ வாடா, இங்கே வாடா ஃபஸ்ட். ஸோ இங்கே வந்து இங்கேருந்து அப்படியே நேராக போவோம். வெயிட் பண்ணு. நம்ம விட்ட பஸ்ஸா இது? இல்லை இந்த சீக்கிரம் அந்த மாதிரி தருங்க. எல்லாமே ஒரே இடத்துல தானே இருக்குது. பாம் ஜுமேரா மாதிரி இருக்குது. பாம் ஜுமேராவில் ஒரு 4 மீன் பாம் ஜுமேரா இதை விட அஃப்கோர்ஸ் ரொம்ப பெருசு. பட் ஸ்டில் எல்லாமே அதுக்குள்ளவே இருக்குல்ல. ஸோ க்ராஸ் பண்ணி அந்த சைடு போகணும். அந்த சைடு போயிட்டு அப்படியே நேராக நடக்க வேண்டியதுதான். இல்லைனா இஃப் யூ வாண்ட் வீ கேன் இப்படியே கூட நடக்கலாம். எண்டில் போயிட்டு அப்படி திருப்பி இப்படி போகலாமா? சரி வா. கேப்லாம் பாருங்கள், ஏசிடி கேப்ஸ், டாக்ஸி. இதான் டாக்ஸி ஸ்டாண்டும் கூட. சிக்னலில் நிற்கிறோம். நல்லா ஜாலியாக இருக்குது. நல்லா வண்டி எடுத்துகிட்டு இருந்தேன்னா அப்படியே ஒரு 5 மணிக்கு ஆஃபீஸை முடிச்சுமா, வீட்டுக்கு வந்துமா, ஒரு 2 இட்லி சாப்பிட்டுமா, அப்படியே ஒரு வாக்கிங்காக போகணுமா. பிரியாணிலாம் இங்கெல்லாம் வந்தால் பிரியாணிலாம் கிடைக்காது மேடம். பிரியாணிலாம் மறந்துடணும் இருப்போம். இப்போதான் ட்ராம் கிராசிங் பண்ணிவிட்டு இந்த சைடு எவ்வளோ செகண்டில் பிடிப்பான் பாருங்களேன். 10 செகண்ட் கூட ஆகல, 5 செகண்ட் 6 செகண்ட். எப்பா சாமி, இந்த வாட்டி கேட்டான்னு நினைக்கிறேன். ஆமாம், டேட்டா காம் அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்குது. ஜில்லுன்னு ஆயிடுச்சு, பயங்கர ஜில்லுன்னு ஆயிடுச்சு. இப்போது
இந்த இடம் பேர் வந்து நாட் ப்ரௌன் இல்லை, ஏதோ வேறு நேம், பேடிங்டன் ஏதோ. சிக்னலை நல்லா மெயின்டைன் பண்ணுறேன். நல்லா இருக்குங்க ஊர். இந்த ஊர் சிட்னி விட எனக்கு இந்த இடம் நல்லா இருக்கு, பிடிச்சிருக்கு. மேபி வெதர் கொஞ்சம் மாறிச்சுன்னா ஏடாக்கூடமாக இடம்னு நினைக்கிறேன் ஊர். இந்த இடம் வந்து வெதர் கொஞ்சம் மாறிச்சுன்னா வேறு மாதிரி ஆகிடும்னு இல்லை, அமைதியாக நல்லா இருக்குது. மேபி வெதர் மாறிச்சுன்னு வச்சுக்கோ, ஒரு மாதிரி யாருமே இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். கோஸ்ட் டவுன் மாதிரி இடம் நினைக்கிறேன். ஒரு ட்ராம் டூர் ஒன்று பண்ணோம். ஒரே ரோட்டில் மட்டும்தான் இருக்கேன் ட்ராம், பட் பண்ணணும். வந்துட்டோம் நாங்கள் தங்கியிருக்க ஹோட்டல் அப்பார்ட்மெண்ட்டுக்கு, மந்த்ரா அட் நாட்பர்ன். Yeah.